கண்டிப்பாக அவங்கள தான் ஆக்க முடியும். பிள்ளைகளுக்கு செய்வீங்க. நான் சொல்கிறேன், குழந்தை பிறந்த உடனே குழந்தை பேரில் ஒரு டெபாசிட் பண்ணுங்கள் பேங்க்கில். எல்ஐசிக்காரங்களை கூப்பிட்டு இவர் திருமணத்துக்கு ஒரு படிப்புக்குன்னு ஒரு தொகையை மாதம் மாதம் கட்டிட்டு வாங்க. நான் அப்படி தான் செய்கிறேன். ஆண் குழந்தை இருந்தால் கூட படிப்புக்குன்னு ஒன்று போடுங்க. எம்பிபிஎஸ் டாக்டருக்குன்னு யாரையும் போய் நீ கேட்கணும். பணத்தை அவ்வளோ சேர்ந்துடும் படிக்கிற காலத்தில். நீங்கள் ஒரு வயசுலேருந்து எல்ஐசி போடுங்க. அது வந்து பாருங்க டாக்ஸ் ஃப்ரீ நமக்கு. பார்த்து நீங்கள் எல்ஐசி ஏஜென்ட் இல்லை அப்படி உண்மையை சொல்லணும்ல. நான் செய்கிறேன், என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன போங்க, நீங்கள் நான் அப்படி தான் போட்டு நான் இப்போ பண்ணினேன். நான் இப்போ என்னோட இரண்டாவது மகள் திருமணத்துக்கு 1 கோடிக்கு நான் எல்ஐசி போட்டிருக்கேன். அட நீங்க வர என்ன இவர விட்டா இது தெரியுமா? நமக்கு எல்ஐசின்றது டாக்ஸ் ஒயிட். ஏங்க அதுக்கு இப்படியா ஒயிட்டுங்க. இது வந்து ஏமாத்து கிடையாது. அது எல்ஐசின்றது அவர் பழகிட்டார் நம்ம கிட்ட. சம்பாதிக்கிற காசு அதுல போடுறேன், சேமிக்கிறேன், நீங்களும் செய்யுங்கன்றேன் நான். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த நேரத்துல போய் கடன் வாங்குறது, அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களான்னு ஏன் நீங்க நிக்கணும்? உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம்.